الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون. صدق الله العظيم. கணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து நல்லறங்களை செய்யக்கூடிய பாக்கியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். அது வகையில் நாம் எல்லாம் பாக்கியமானவர்கள். இது போன்ற அமல்களை அல்லாஹ் உயிருள்ள காலம் வரையிலும் இன்று வணங்கக்கூடிய நல்ல நசீபுகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக. இன்றைய ஓதப்பட்ட வசனங்களிலே நம்முடைய சிந்தனைக்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாம் உங்களை எதுவும் தெரியாதவர்களாக உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளிலிருந்து வெளியாக்கினோம். அல்லாஹ் அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். அதிலே உங்களுக்கு எதுவும் தெரியாதவர்களாக நீங்கள் வெளியே வந்தீர்கள். நாம் உங்களுக்கு செவிப்புலனையும் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார பார்வை புலனையும் வல் அஃஇதத உள்ளங்களையும் ஆக்கி கொடுத்திருக்கிறோம். குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்ற வசனத்தை நாம் இன்று ஓதினோம். அல்லாஹ் தஆலா மனிதனுடைய படைப்புகளில் ஆகச்சிறந்த படைப்புகளாக மனிதனை படைத்த அந்த உறுப்புகளில் ஆகச்சிறந்த படைப்பாக கண்களையும் காதுகளையும் உள்ளங்களையும் சொல்லி காட்டுகிறான். அதிலும் குறிப்பாக முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், காதுகளை சொல்கிறான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, உங்களுக்கு நாம் காதுகளை ஆக்கினோம். இந்த ஆயத்துடைய தஃப்சீர்களிலே மருத்துவவியலை சார்ந்த மக்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த பிறகு அது காதுகளால் தான் கேட்கிறது. முதல் அதற்கு பயன்படக்கூடிய உறுப்பு என்ன? நாம் எல்லாம் நினைக்கிறோம் கண்களை கொண்டு பார்க்கிறது என்று. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நாம் காதுகளை தான் ஆக்கியிருக்கிறோம் முதலாக. மருத்துவவியலாளர்கள் சொல்கிறார்கள், குழந்தைக்கு முதலிலே பயன்படக்கூடிய உறுப்பு என்னவென்றால் அது காதுகள் தான். காதுகளின் வாயிலாகத்தான் அது என்ன செய்து தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறார்கள், தன் தாயுடைய குரல் எது, தன் தந்தையுடைய குரல் எது என்பதை அது புரிந்து கொள்கிறது என்பதாக மருத்துவவியலாளர்கள் இந்த ஆயத்துடைய அடிப்படையில் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ காதுகள் இருக்கிறதே, அது ஆகச்சிறந்த உறுப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதை பற்றி ஏராளமான சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போ நான் பேசுகிறேன்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கிறத என்னுடைய பேச்சாகவே நீங்கள் கேட்குறீங்கன்னா அது அப்படி இல்லை. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. நான் சொல்கிறத நீங்கள் அந்த வார்த்தையாகவே உங்கள் காதுகளில் அது விழுதானுன்னா இல்லை. நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவர் பேசுகிறது எனக்கு காதில் விழுது நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வார்த்தைகளாக அது என் காதில் விழுறது கிடையாது. அது என் வாயிலிருந்து புறப்பட்டு ஒலி அலைகளாக, ஒலி கற்றைகளாக அது என்ன செய்யுது, என் காதுகளை அடைந்து இந்த ஃப்ரீக்குவன்சி உன் காதில் விழுந்திருக்குது. அந்த ஒலி அலைக்கு இந்த நீ படிக்கக்கூடிய அந்த மொழியில் இந்த அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? கம்ப்யூட்டர் பாஷை. கம்ப்யூட்டருக்கு என் பேர் அகமது ஷான் அடித்தா தெரியாது. அது நம்ம இங்கே பேர் என்ன செய்வோம், AHAM அடிக்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கம்ப்யூட்டர் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா 01100000 அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா கம்ப்யூட்டருடைய பாஷை என்னென்னா 01 அல்லது 10. இதுதான் கம்ப்யூட்டருடைய பாஷை. அதே மாதிரி தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே காதில் விழுது, அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லை, அது ஒலி அலைகளாக நம் காதுகளில் விழுது. அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்தவாறு இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்குது, இந்த மாதிரி ஒரு சவுண்டு உன் காதில் விழுந்திருக்குது, அதுக்கு நீ படிச்சிருக்க மொழியில் இதுதான் அர்த்தம் அப்படின்னு மூணு நினைச்சு சொல்லிக் கொடுக்கும். இவ்வளவு சுவாரஸ்யமான தகவல். நம்ம உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய ஆற்றலாலும் வெறுமனையாக வார்த்தைகள். அதனால தான் சில வார்த்தைகள் கோவப்படுத்துது சில வார்த்தைகள் சில பேரை கோவப்படுத்துறது இல்லை. வேலை அப்படின்னு ஒருத்தர் சொல்ல வச்சுங்களேன், கூட இருந்தவனுங்க அவன் எப்போதும் சொல்கிற வார்த்தை தான். அதே வேற ஆளுக்கு என்ன செய்யுது, அதே முதலீ வார்த்தை கோபத்தை உண்டாக்குது. அப்போ ஒரே வார்த்தை ரெண்டு பேருக்கு கோபத்தை உண்டாக்குதுன்னு சொன்னால் வெறும் வார்த்தைகள் மட்டும் விழுந்தா என்ன செய்யாது, கோபத்தை
உண்டாக்காதீங்க. ஒருத்தனுக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்குது, ஒருத்தனுக்கு கோபத்தை உண்டாக்கலை. அப்படியே என்ன அர்த்தம்? வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன செய்யலை, புரிந்து வைக்கப்படுறதில்லை. அந்த சப்தத்துடைய ஃப்ரீக்குவன்சி என்ன செய்யுது, எனக்கு புரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை தந்திருக்கு. காது அவ்வளோ பெரிய நுட்பமாக படைக்கப்பட்ட ஒரு உறுப்பு. இப்போ அல்லாஹால சொல்லுகிறான், அப்படிப்பட்ட காதுகளை பற்றி எப்படி அல்லாஹ் மற்ற இடங்களில் சொல்கிறான்னு சொன்னால், இந்த காதுகளையும் கண்களையும் உள்ளங்களையும் நாங்கள் நன்றி செலுத்தப்படுவதற்காக படைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நிறைய பேர் நன்றி செலுத்துறதே இல்லை. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த காதுகள் எப்படிப்பட்டது தெரியுமா? உங்களுடைய ரப்பால் உங்களை வேவு பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஹத்தா இதா ஜா ஊஹா ஷஹித அலைஹிமு ஸம்அ வல் அப்சார் வ ஜுலூதுஹும். கியாமத்துடைய நாளில் உங்களுடைய தோள்களும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய காதுகளும் உங்களுக்கு எதிராக கூட சாட்சி சொல்லலாம். இன்னும் அல்லாஹ் சொல்றான், உங்களை பரிசோதிப்பதற்காக நபுதலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, உங்களை பரிசோதிப்பதற்காக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், அந்த காதுகளை கொடுத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இதெல்லாம் மஹஷருடைய அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு ஒரு மனுஷன் போகிறான்னு சொன்னால், அவன் அனுபவிக்கக்கூடிய சொர்க்கத்துடைய அனுபவிப்புகளில் முதலாக கிடைக்கப்படக்கூடியதுன்னு சொன்னால் அவன் காது தான் அந்த சுகத்தை அனுபவிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். என்னென்னு சொன்னால், கியாமத்துடைய நாளில் ஒவ்வொரு மனுஷனும் போனதுக்கப்புறம் கியாமத்தில் அந்த சொர்க்கத்துக்கு போகும்போது அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் இல்லா தஸீமா வலா தஸீமா. அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வீணான எதையும் கேட்க மாட்டாங்க. வீணான எதையும் கேட்க மாட்டாங்க. சொர்க்கத்துடைய காது, உடல் உறுப்புகள் எல்லாம் சொர்க்கத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம், அந்த விஷயங்களில் முதலாவதாக காது தான் அனுபவிக்குது. என்ன அனுபவிக்குது? அங்கே எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் எதையுமே வீணானதையும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கேட்கவே மாட்டாங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு நீண்ட நெடிய அந்த பாரம்பரியமான விஷயங்கள் காதுகளுக்கு இருக்கிறது. அதை காதுகளை கொண்டு நாம் நன்மையின் பக்கம் அழைக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள், யா அல்லாஹ், காதுகளின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக, எங்களுடைய காதுகளை நலவின் பக்கமாக ஆக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்கக்கூடிய துஆ இது. ஒரு சஹாபி வந்து கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், இந்த துஆவை நீங்கள் அதிகமாக செய்து கொள்ளுங்கள். ஒரு நேரத்தில் நம்ம ஏற்கனவே தபூக்குடைய யுத்தத்தை பற்றி ஒரு 2 நாளைக்கு முன்னால் பார்த்தோம். தபூக்குடைய யுத்தம் நீண்ட யுத்தம், அதில் எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? மாஷா அல்லாஹ். அந்த நிகழ்வில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் வர சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வர சொல்கிறாங்க, பேரிச்சம்பழமாக இருந்தாலும் கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போது ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, ஒரு ஏழையான சஹாபி தான் படுக்க வச்சிருந்த ஒரு விரிப்பை எடுத்து விரிச்சிட்டு வந்து அதை கொண்டு போய் வித்து என்ன செய்கிறார், ஒரு 2 திர்ஹத்தை கொண்டு போய் கொடுக்குறார். ஒரு 2 திர்ஹத்தை கொண்டு போய் நபிட்ட கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்தாங்க. 20 ஊக்கையா தங்கங்களை கொடுத்தாங்க. 20 ஊக்கையா தங்க கட்டிகளை கொடுத்தாங்க போருக்கா. உஸ்மான் பின் அஃபான் வந்தாங்க. 100 பொற்காசுகள் கொடுத்தாங்க. ஒரு தோல் நிறைய 100 பொற்காசுகள் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உமைர் பின் சாத் அப்படின்னு ஒரு சஹாபி, சின்ன பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் இது எல்லா கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய வளர்ப்பு தந்தையிட்ட போய் சொல்கிறாரு, தந்தையே, தபூக்குடைய யுத்தத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பொருட்களை கேட்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு 100 பொற்காசு கொடுத்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இவ்வளவு தங்க கட்டியை கொடுத்தாங்க. நீங்கள் கொஞ்சம் வசதியானதாக இருக்கிறீங்க, ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன கோபத்தில் இருந்தாங்க, சரி நபியை திட்டார். டக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திட்டார். அஸத் இப்னு உமைர் இப்னு சாதுக்கு தாங்க முடியலை. சின்ன பையன் நபியை போய் எப்படி நீங்கள் திட்டுவீங்க, நான் நபிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு சொன்னாங்க, நீ என்ன செய்யாத, நபிட்டெலாம் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சொன்னார், சொல்லாமல் இருந்தால் உங்கள்கிட்ட நல்லவனாக இருப்பேன், சொல்லாமல் இருந்தால் நீங்கள் திட்டினீங்க நபிட்ட சொல்லலைன்னா உங்கள் வார்த்தையில் நான் நல்லவனாக இருப்பேன். நான் நபியை திட்டியும் கூட நான் உங்களை சொல்லி கொடுக்கலன்னா அல்லாஹ் பாரு நான் என்ன வாவேன், துரோகம் இழைச்சிடுவேன் நான். ஆனால் நேராக வந்தார், யார் ரசூலுல்லாஹ், எங்கள் வாப்பா உங்களை திட்டினாங்க. ஏன் திட்டினாங்க, இப்படியெல்லாம் நான் பார்த்தேன்னா எங்கள் வாப்பாட்ட போய் சொன்னானா, எங்கள் வாப்பா என்ன சொன்னாங்க, அவருக்கு ஒரு வேலை இல்லை, விஷாம ஏறினி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தாங்க முடியல யாரை சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். யார்கிட்ட, நபிகிட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க வளர்ப்பு தந்தை ருஜால் வந்துடுறார். வந்து யாரை சொல்லலாம், அவன் முசாப் சும்மா போய் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு, முசாபு சும்மா சொல்கிறான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே அந்த சின்ன பிள்ளையார தாங்கிக்கிற முடியாது, அழுகுது. அந்த பையன் அழுகுறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை, தாய்மார்களே, பெற்றோர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தை அழுகிறாங்கிற ஒரு வார்த்தைக்காண்டி நான் சொல்கிறேன், பிள்ளைகளை நம்ம அடிக்கிறோம், சேட்டை பண்ணுறான்னு அடிக்கிறோம், அல்லது அந்த பிள்ளை தப்பு செஞ்சானான்னு தெரியாமல் நம்ம வீட்டில் ஏதோ வந்து வெளியே இருந்து யாராவது ஒருத்தர் வந்து குறை சொல்லிட்டாங்க என் பிள்ளை அப்படின்னு சொன்னால் 4 சாத்து சாத்துறோம். இந்த பிள்ளை அழுகிறான் தெரியுமா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வலிக்குது அழுகிறது அதெல்லாம் பின்னால், வலிக்குது அழுகிறதுலாம் பின்னால். நான் சொல்கிற உண்மையை யாரும் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்களே, தன் பலகீனத்தை யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்களே, அப்படிங்கிறத தான் பிள்ளை முதல்ல அழுகிறான். அதனால் பெற்றோர்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் எடுங்க. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இந்த குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது இதை விரிவாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த சஹாபி சின்ன பிள்ளை அழுதுகிட்டு நிற்கிறான். என்ன அழுகிறாரு? இல்லை யாரை சொல்ல, உண்மையிலே உங்களை திட்டினார் யாரை சொல்ல எங்கள் வாப்பா. அவர் சொல்லாரு யாரை சொல்லலாம், விடுங்க சின்ன பையன் பேசிக்கிட்டேன், விடுங்க யாரை சொல்லலாம் அப்படிங்கிறாரு அவரு. இந்த பையன் இல்லை யாரை சொல்லலாம், நான் சொல்கிறது உண்மை யாரை சொல்லலாம் அப்படின்னு அழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க. சஹாபாக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள் நபிக்கு வஹி இறங்குகிறது அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் நேரம் கழித்து வஹிலாம் இறங்கி முடிஞ்சோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அத்தாவை திரும்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவரும் புரிஞ்சுக்கிட்டார் நபிக்கு வஹி வந்திருக்குது, ஏன் விஷயத்தில் அல்லாஹ் உண்மையை சொல்லி கொடுத்துருக்கிறான் என்பதாக விலை கொண்டு யாரை சொல்ல இதை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பெரிய அன்பு கொண்ட மனிதராக அந்த அசாதுடைய உமையருடைய அத்தா மாறிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு காதை பிடிச்சி சொன்னாங்க, உன்னுடைய காதுகளில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். காதை பிடிச்சி சொன்னாங்க, உன்னுடைய காதுகளில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உன்னுடைய செவிகளில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உன் காதுகள் எல்லாம் நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்கட்டும் என்பதாக துவா செஞ்சு கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, பெற்றோர்களே, பெரியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் காதில் என்னெல்லாம் விழுது, என்னத்தெல்லாம் நான் கேட்குறேன். 2 விஷயம் இருக்குது. என்னத்தெல்லாம் நான் கேட்குறேன்னு ஒன்று இருக்குது, என்னதெல்லாம் என் காதில் விழுதுன்னு ஒன்று இருக்குது. என் காதில் விழுறதெல்லாம் என் சார்ந்து அல்ல, ஆனால் நான் கேட்குறதெல்லாம் என் சார்ந்து, என் அறிவு சார்ந்து, நான் வேண்டுமென்றே கேட்கிறேன். அப்போ இந்த காதுகள் இருக்கிறது கியாமத்திலே எனக்கு எதிராக அல்லாஹ்விடம் ஒரு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக உருவாகுவதும், இந்த காதுகளின் மூலமாக அந்த சஹாபிக்கு எப்படி நல்ல துவாக்கள் கிடைத்ததோ அதுபோன்று நல்ல பாக்கியங்கள் கிடைப்பதும் நம்முடைய கைகளில் இருக்கிறது. இந்த முக்கியமான இந்த காலங்களில் நாம் என்ன செஞ்சக்கூடாது, பாவங்களை கேட்பதோ, பாட்டுகளை கேட்பதோ, சினிமா பாடல்களை கேட்பதோ, இது போன்ற தவறான யாராவது புறம் பேசுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்போது அதை காது கொடுத்து கேட்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக நீண்ட பெரும்பாக்கியங்களை தர தயாராக இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.